அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ நம்பர் ஆவரேஜ், அதுக்கப்புறம் வெயிட் ஆவரேஜ், ஜெட் ஆவரேஜ், விஸ்காசிட்டி ஆவரேஜ் இது எல்லாத்துக்கும் ஃபார்முலா எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஆஸ்மோமெட்ரி அப்ளிகேஷன், அப்புறம் கிரியாஸ்கோபி. வெயிட் ஆவரேஜ் வந்து லைட் ஸ்கேட்டரிங், ஜெட் ஆவரேஜ் செடிமெண்டேஷன், இது வந்து விஸ்கோமெட்ரி. இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆவரேஜ், வேப்பர் ப்ரெஷர் ஆஸ்மோமெட்ரி, மெம்பரேன் ஆஸ்மோமெட்ரி, கிரையோஸ்கோபி, ஆல் ஆஃப் தீஸ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தீஸ் வருது. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த கேட்டலிஸ்ட் யூஸ்டு ஃபார் ஜிக்லர் நட்டா கேட்டலிஸ்ட் என்னதுன்னு கேட்குறாங்க. TaCl4 டை ஆல்கைல் அமோனியம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதா டைரக்ட் கொஸ்டின். அப்புறம் சிந்தட்டிக் பாலிமராக இருக்கும்போது எது ட்ரூன்னு கேட்குறாங்க. சிந்தட்டிக் பாலிமராக வெயிட் வந்து அதுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ Mn வந்து ஆல்வேஸ் லெஸ்ஸர் தென் Mw தான் இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து வந்து கண்டென்சேஷன் பாலிமரைசேஷனில் வந்து 99 ப்ராசஸ் வந்து ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஆவரேஜ் டிகிரி ஆஃப் பாலிமரைசேஷன் கேட்குறாங்க. இனிஷியலாக எவ்வளோ இருக்கும்? 100% வந்து நம்ம எடுத்துப்போம் ரியாக்டன்ட்டு. 99% வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. 1% வந்து லெஃப்டாக இருக்குது. ஸோ A0 வந்து 100%, லெஃப்ட் வந்து 1%. 100/1 = 100 தான் வந்து நம்மளுக்கு ஆவரேஜ் டிகிரி ஆஃப் பாலிமரைசேஷன். அப்புறம் பாலிமரை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா J.J. பெர்சிலியஸ். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த நம்பர் ஆவரேஜ் மோலார் மாஸ் ஃபார் மோனோ டிஸ்பஸ் பாலிமர் ரிலேட்டட் டு வெயிட் ஆவரேஜ் மாஸ் வந்து பாலி டிஸ்பஸ் இண்டெக்ஸ் வந்து நம்ம 1ன்னு வச்சுப்போம். MW/Mn = 1னா M1 MW மோனோ டிஸ்பஸ்க்கு வந்து ஈக்குவல் தான். அதுக்கடுத்து பாருங்கள், பாலி டிஸ்பஸ்டி பாலிமர் ஆஸ்மோமெட்ரினா என்னன்னு பார்த்தோம். இப்போ தான் நம்பர் ஆவரேஜ்னு பார்த்தோம். அடுத்து டிபை ஃப்ளாங்க் ஆல்கன் எஃபெக்ட் எதை கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்டன்ஸ் அண்டர் ஹை ஏசி ஃப்ரீக்வன்சி. இதெல்லாம் மெமரி பேஸ்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. Conductance under high AC frequency, the Debye-Flank-Hagen effect. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த புக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்களா, டாக்டர் ஜி குபேந்திரன் சொல்லிட்டு செட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க.